முன்னராக பெரிய அளவில் மழை கிடையாது, சாரல் மழையாக மட்டுமே இருக்குது. தற்போது நாம் இருக்கக்கூடியது திருவல்லிக்கேணி மெரினா கடற்கரை காமராஜர் சாலை. இந்த பகுதி பயங்கர மழையாக இருக்கிறது. நாளையும் அப்படின்றத சொல்லியிருக்கு வானிலை ஆய்வு மையம். அதன் தருவாயில தற்போது மிகப்பெரிய மழையானது மெரினா கடற்கரை பகுதியில் பெய்து கொண்டிருக்கிறது. அந்த கனமழையானது அடுத்த சில நிமிடங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கபடி சென்னையினுடைய அநேக பகுதிகளில் இந்த மழையானது இருக்கக்கூடும். தற்போது திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், மெரினா கடற்கரை, சேப்பாக்கம், அதே போல் அண்ணா சாலை, சைதாப்பேட்டை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகள் வடபகுதியிலிருந்து தென்பகுதி வரை இந்த காற்றுடன் கூடிய கனமழை, அதாவது கனமழையாக மட்டும் இல்லாமல் அல்லது மழையுடன் சேர்த்து காற்று மட்டும் இல்லாமல் இரண்டுமே ஜாஸ்தியாக இருக்குது. காற்றும் ஜாஸ்தியாக இருக்குது, மழையும் ஜாஸ்தியாக இருக்குது. இன்று பல இடங்களில் அலுவலகங்கள் முன்கூட்டியே நிறைவடைக்க வச்சிருக்கிறாங்க. பல இடங்களில் பள்ளிகள் சீக்கிரமாகவே முடிக்கப்பட்டிருக்கிறது. நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 மாவட்டத்திற்கு கல்லூரியும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கடந்த 20 நிமிடமாக சென்னையில் இந்த பகுதிகளில் எல்லாமே கனமழையாக பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகள் தொடர்ச்சியான கண்காணிப்பில் ஈடுபட்டு வர்றாங்க மாநகராட்சி சார்பாக சென்னையை பொறுத்தவரை. அதே போல மற்ற மாவட்டங்கள்லையும் அந்த சென்னை மாநகராட்சி கொட்டி இருக்கக்கூடிய பகுதிகளும் மிக தீவிர கண்காணிப்பில் இருந்து வரக்கூடியதை பார்க்க முடியுது. நம்ம இருக்கக்கூடிய பகுதி மெரினா கடற்கரை பகுதி. ஒளிப்பதிவாளர் நிர்மல் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த மழையினுடைய டென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, காற்றின் வேகம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் இதன் மூலம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது 10 மணி வரை சென்னை, திருவள்ளூர் ஆகிய 2 மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் அப்படின்ற ஒரு வார்னிங் ஆஃப் வெதருக்கான இதை அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 2 மாவட்டத்துக்கும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா எல்லோ அலர்ட் ராணிப்பேட்டை, திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தேனி, அதுக்கப்புறம் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை, நாகப்பட்டினம், புதுச்சேரி, காரைக்கால் அந்த பகுதியில் எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 10 மணி வரை இந்த மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. மாநகராட்சியை பொறுத்தவரை சென்னை மாநகரில் இந்த எல்லா விதமான முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. ஹை பம்ப்ஸ் ஆஃப் மோட்டார்ஸ் ஏற்கனவே பருவமழை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவங்க ஒரு 110 இடங்களில் அடையாளம் கண்டு அந்த இடங்களை எல்லாம் பொருத்தி வச்சிருக்காங்க. தேவைப்படும் பட்சத்தில் அந்த நீர்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. சென்னையில் கனமழையானது தற்போது அதிக அளவில் பெய்து வருவதை நம்மளால் பார்க்க முடியுது. சுமார் ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலாக இந்த கனமழையானது இந்த சென்னையில் முழுவதுமாக பரவலாக பெய்து வருகிறது. இந்த மழை அடுத்த 10 மணி வரை தொடரக்கூடும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது விட்டு விட்டு இருக்கக்கூடிய மழையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒரு 2 மணி நேரம் மழை இல்லாமல் இருந்த ஒரு சென்னை மாநகரில் தற்போது மீண்டும் கனமழையாக அது பெய்து வருவது என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த கனமழை என்பது மிக அதிகமாக இருந்து வர்றதை பார்க்க முடிகிறது. நாளை இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதை சொல்லித்தான் 4 மாவட்டங்களுக்கு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இந்த விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. அதனால்தான் இந்த பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கான தேர்வுகள் மாற்றுத் தேதிக்கு அறிவிக்கப்படும், பின்னர் அறிவிக்கப்படும் செமஸ்டர் தேர்வுகள் என்பதும் தற்போது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கனமழை என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. வாகனங்கள் அதே போல பொதுமக்கள் யாரும் மரத்தடி கீழே நிற்க வேண்டாம் அல்லது வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்று ஏற்கனவே வருவாய் பேரிடர்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிஸ்டத்தை, அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை தொடர்ச்சியாக வானிலை ஆய்வு மையமும் பேரிடர் துறையும் மிக உன்னிப்பாக கவனித்து இந்த பகுதியில் இந்த 4 மாவட்டங்களுக்கான மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் துரிதப்படுத்த வேண்டும் என்று எச்சரித்திருக்கிறது பேரிடர்.